ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. வீடியோ போட தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு ஃபீவருன்றதுனால கொஞ்சம் எடுத்து போட முடியல என்னால். சண்டே காலையில் ஏந்திச்சோடனே துணி ஒர்க் தான் போய்ட்டு இருந்தேன். நிறைய துணி, பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுனால என்னால் துணி துவைக்கவே முடிய மாட்டேங்குது. கரெக்டாக இருக்குது. காலையில் போய் விட்டுட்டு வர்றதுக்கு, மத்தியானம் போயிட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டு வரணும் பாப்பாவுக்கு, திருப்பியும் ஈவினிங் போய் கூட்டிகிட்டு வரணும். இப்படியே ரொட்டீன் போயிட்டுருக்கிறதுனால எனக்கு துணி துவைக்கிற வேலை ஒரு டாஸ்க்கு மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி துவைக்கலாம், நாளைக்கு துவைக்கலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் சரி, சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால சரி காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல்ல அந்த வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு நான் துவைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா வெயிலில் சரி இப்போ துவைச்சி போட்டால் சீக்கிரம் காஞ்சிடும், நல்லா துணி துவைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்ருக்கேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்யூ. உங்கள் டைம், உங்களோட நெட்டு ரெண்டுமே செலவு பண்ணி என்னை பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நினைக்கிறேன் வீடியோ போடணுன்ட்டு. எனக்கு என்னமோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது என்னால் வீடியோவே சரியாக போட முடியல. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் சரி போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் துணி துவைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சரி காஃபி தான், ஏன்னா ரொம்ப தலைவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு வெயில் அவ்வளோ நேரம் நின்னதுக்கப்புறம். சரி ஒரு காஃபி குடிச்சிடலான்ட்டு காஃபி போட்டுட்ருந்தேன். என்னென்னா துணி துவைச்சிட்டே இருக்கும்போது சாப்பாடு வச்சுருந்ததுனால அது ரெடி ஆகிடுச்சு. சரி எடுத்தால் சைடில் வச்சுட்டு அப்புறம் காஃபி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அவரைக்காய் பொரியல் செஞ்சிடலாம். ஏன்னா ஃபீவராக இருக்கிறதுனால பாப்பாவுக்கு வந்து ரசம் தான் கொடுக்க போகிறேன். சரி எங்களுக்கு அவரைக்காய் பொரியல் அப்பளம் மட்டும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், என்னோடய கிச்சன் ரொம்ப சின்னது. நான் மட்டும்தான் நிற்க முடியுன்ற மாதிரி தான் இருக்கும் கிச்சனு. அதுவும் எனக்கு ஷெல்ஃபெல்லாம் இருக்காது வீட்டில். நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் தான் வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிற கிளாஸ் ஜார்லாம் வச்சுருப்பேன். அதுவும் வந்து காசு கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டேன். ஜாம் பாட்டில், ஹனி பாட்டில் அந்த மாதிரி இருக்கிறத ரீயூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப செலவு பண்ணுறது பிடிக்காது இந்த மாதிரி விஷயத்தில். அப்புறம் வீடு ரெடி பண்ண வேண்டிய வேலை இருக்கனால வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு ஒரு ஐடியா எனக்கு. அதனால் சரின்ட்டு இப்போ என்னென்னா, நான் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து ட்ரைபேடில் வச்சு எடுக்கிறேன்னா எனக்கே அங்கே நிற்கிறதுக்கு இடம் இல்லை. இருந்தாலும் அதையே சைடில் வச்சுட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஓரமாக நின்றுட்டுருக்கேன். எனக்கு இடமே பத்த மாட்டேங்குது எனக்கு இன்னும் எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு. அவ்வளோ சின்ன கிச்சன் எந்து. ஒரு நாள் என்னோடய கிச்சன் வீடியோ மட்டும் நான் தனியாக போடுறேன், அதில் பாருங்கள் தெரியும். ஏன்னா வந்து பாத்திரம்லாம் வந்து நான் நிற்கிறதுக்கு அங்கே கீழே அடியில் கொஞ்சம் இடம் இருக்கும். அங்கே சிலிண்டரு அப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் அங்கே தான் வச்சுருப்பேன் என்னோடது. எனக்கு பின்னாடி வந்து ஸ்பைசஸ் கிளாஸ் ஜாரு அந்த மாதிரி அங்கே வச்சுருப்பேன் நான். ஏன்னா அது கொஞ்சம் பத்திரமா இருக்கணுன்றதுனால அந்த பக்கம் வச்சுட்டேன். ஏன்னா அந்த பக்கம் நான் அவ்வளோ போக மாட்டேன், பாப்பா வரமாட்டேன் கிச்சனுக்கெலாம். அதனால் சரின்ட்டு அங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் பேச்சு இதில் காஃபியும் போட்டு முடிச்சிட்டேன் நான். காஃபி குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது, மைண்டே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. ஒர்க்கே கரெக்டாக இருக்காது. சண்டே வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மட்டும் லீவே இல்லை, எல்லாருக்குமே லீவ் கிடைக்கிது சண்டே. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எல்லா டேவும் ஒர்க் தான். காலையில் எழுந்திரிச்சா நைட் வரை ஏதாச்சும் ஒரு வேலை போயிட்டே தான் இருக்கு. என்ன பண்ணுறது, அப்படியே போகுது லைஃப் ஒர்க்கோடு எல்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும், குக்கரில் அவரைக்காய் பொரியல் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் நான் சைடில். அப்புறம் ரசம் தான் வச்சுருக்கேன் இப்போது. ரசம் மட்டும் ரெடி ஆகிடுச்சுன்னா அதே எடுத்து வச்சுட்டு சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு டேப்லெட்டு கொடுக்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் அவளை சாப்பிட வச்சிடலாம், அதனால் சீக்கிரமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பிட வச்சுட்டு பாப்பா தூங்க வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஹெல்த்து நல்லாயிருக்குன்றதுனால. அதுவும் ஸ்கூல் போகிறாங்க, அங்கே என்ன பண்ணிடுறாங்க இவங்க, நான் வீட்டில் கொடுக்குற தண்ணி குடிக்கிறாங்க. அங்கேயும் தண்ணி இருக்கிறதுனால அங்கே நான் மத்தியானம் போகும்போதே எடுத்துகிட்டு போகிறேன். இருந்தாலும் அவங்க அங்கே தண்ணி குடிக்கிறதுனால எதுவும் செட் ஆகாமல் போய்ட்டுருக்குது பாப்பாவுக்கு. அதனால் ஃபீவர் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும், சாப்பாடு, ரசம், அவரைக்காய் பொரியல், அப்பளம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபுட்டு தண்ணிலாம் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான், இன்றைக்கி சண்டே என்னோடய ஒர்க்ஸ் இப்படி தான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.